உலகத்துல எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? ஒரு மனிதன் சாக போறான், அவனுக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது. அவன் மந்திரக்காரனை கூப்பிட்டு என் உயிர் போகாம வசைப்படுத்திடு அப்படின்னா படுத்திடலாமே, ஏன் பண்ண முடியல? அந்த மந்திரம் பண்ணவனே அவனை காப்பாற்ற முடியல, அவனே போய் சேர்ந்துடுறான். அப்புறம் கடவுளை எங்கிருந்து வசையப்பட்டது? இதெல்லாம் ஒரு வாய் ஜாலாக்கு விஷயம், நிஜம் கிடையாது. கடவுள்கிட்ட எந்த பொருளும் நெருங்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்ததுன்னா இந்த கண்ணு நேரடியா பார்க்க முடியல, பார்த்தா கண்ணு போயிடுது. ஆனா அந்த மின்னல் மாதிரி அது எத்தனையோ வாட்ஸாம் அந்த மின்னலினுடைய வேகம். ஆனா கடவுள் அந்த மாதிரி 1000 மின்னலுக்கு சமமானவன் கடவுளினுடைய ஒளி. அதை போய் இந்த கண்ணு பார்க்குமா? இந்த கண்ணே பார்க்க முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியுமா? இதெல்லாம் இங்க ஊருக்குள்ள ஜனங்களை அப்பாவிங்களை ஏமாத்துற விஷயம். இங்க ஒருத்தர் வந்தாரு கோயம்புத்தூர்ல இருந்து, அன்னைக்கு தான் வந்தார் அவரு. இங்க அம்புஜம் ஒரு சீடர் கோயம்புத்தூர்ல இருந்தார். அவரு கூட இவர் இட்டுன்னு வந்தார். அவர் வந்த உடனே அப்படி இப்படி சுத்தினார். சுத்திட்டு, ஏங்க உங்களுக்கு கிறிஸ்டினுங்க எதிர்ப்பு நிறைய இருக்குதுங்க, நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணுங்கண்ணா. ஐயோ போயான்னு, எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. இல்லைங்க ஆசிரமம் வளராதுங்கண்ணா. அவர் சொன்ன பிறகு பெருசாகி போச்சுப்போ. அதனால இந்த மாதிரி அப்பாவிங்களை ஏமாத்துற வார்த்தைகள் அது நிஜம் கிடையாது. அதனால அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளை எந்த கொம்பனாலையும் வசைப்படுத்த முடியாது. வசைப்படுத்திட்டா கடவுளை போகாத. அதனால அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. சம்பந்தாண்டான் திருவண்ணாமலையில் அருணகிரிக்கும் அவருக்கும் பேட்டி. நீ பெரிய முருக பக்தன்றிய, முருகனை காட்ட முடியுமா, இல்லை முருகனுடைய வாகனத்தை காட்ட முடியுமா அப்படின்னு. ஆனால் அவன் காளி உபாசகன், இவர் முருக பக்தர். இவர் முருகன் மேலே பாடுறாரு, ஆனால் முருகன் வரமாட்டேன்றார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காளி பக்தன் காளியை விட்டு முருகனை பிடிச்சிக்க வச்சுக்கிறான். அப்போ உடனே இவர் என்ன பண்றாரு, காளி மேலே பாட்டு பாடுறாரு. காளி மெய்மறந்து நின்று முருகன் வந்துடுறாரு. அது மாதிரி கடவுளை எந்த கும்பனாலையும் வசியப்படுத்த முடியாது சாமி. இதெல்லாம் ஏமாத்தினுங்கிற வேலை, அதெல்லாம் நம்பாதீங்க வாழ்க்கையில். நன்றி சாமி. ஒரு பொதுவான கேள்வி சாமி, இன்றைக்கு பொய்யான உறவு முறைகளின் இன்றைய நிலையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தக்கது தானா? முடியாது சாமி, கூட்டு குடும்ப வாழ்க்கை முடியாது. இப்போ நேற்று சாய் தர்மாலாம் தான் நேற்று போனோம் இல்லை, அந்த வீட்டில் 30 பேர் கூட்டு குடும்பம். அதில் 5-6 பேர் ரயில்வேல வேலை செய்தவங்க, 30 பேர் சாப்பிட்ற வீடு அது. ஆனால் கூட்டு குடும்பம். ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது. காரணம் என்ன? எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது, இப்போ ஏன் அது சாத்தியப்படலை அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் விவசாய பொருளுங்க வந்துக்கின்னு இருந்தது. ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்து நின்று எல்லாரையும் வச்சு அந்த தாயை அனுசரித்து போயிருந்தா அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது. இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறான், 2 பேருக்கு வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துங்கிறான். கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா? சம்பாதிக்கிறவன் போடுவானா? ஒரு நாள் 2 நாள் விருந்தாளி மாதிரி போடுவான், 3ஆவது நாள் கட்டை எடுத்துப்பான், காலி பண்ணி வேற வீடு எடுத்துக்கணுவான். அதனால கூட்டு குடும்பம்லாம் இந்த காலகட்டத்துக்கு செல்லாது சாமி. நன்றி சாமி. லிஸ்ட்டுக்கிற மாதிரி கடவுள் உனக்குள் இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த இறை சக்தியை எப்படி உணர்றது சுவாமி? மூச்சு வருதா இல்லையா உனக்கு? வருது. செத்து போனவனுக்கு வருதா? இல்ல. அப்போ இறை சக்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு இறை சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லு. தடுமாற்றமாகுது இல்ல, குழப்பமாகுது. இங்க உபதேசங்கள்ல வரவங்க பெரும்பாலும் ஆண்களா இருக்காங்க. சரி. பெண்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க. சரி. அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. சரி. அத பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன சுவாமி? உங்களோட அபிப்பிராயம் அத பத்தின? என்னுடைய அபிப்பிராயம், கட்டுப்பாடாத இருக்கிறாங்க பெண்கள்னு அர்த்தம், கட்டுப்பாடு இல்லாத இருக்கிறாங்க ஆண்கள்னு அர்த்தம்.
ஒரு பெண் இங்க வரணும்னா கணவனுக்கு பதில் சொல்லணும், தாய் தகப்பனுக்கு பதில் சொல்லணும், பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இதையும் கடந்து பெண்கள் வரணும் இல்லையா? அதே நேரத்துல வர வழியில இருள்ல போக முடியாது, பெண்கள் ஒண்டியா போக முடியாது, பல பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் கடந்து வந்த பெண்கள் இவ்வளவு பெண்கள் இருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு இந்த கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது. வீட்டுல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நேரம் பைய தூக்கி மாட்டிக்கணும், பாக்கெட்ல பணத்தை போட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. சொல்லுமா. நன்றி சுவாமி. இந்த உபதேசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய நிலைகள் இருக்கிறது. லெவல் 1, லெவல் 2 அந்த மாதிரிலாம் நிறைய லெவல்ஸ் இருக்கு. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பெண்களாலேயோ இல்ல வந்து உடல் உபாதைகள் உள்ளவங்களாலேயோ இந்த மாதிரி நிலைகளை வந்துட்டு கடக்க முடியுமா சுவாமி? முடியாதுமா. சோ அவங்களுக்கு அதனால்தான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த ஞானத்தை அடையணுன்றவங்களுக்கு பலவிதமான நிலைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். முதல்ல அவங்களுக்கு உடல் நல்லா இருக்கணும். முதல் அடிப்படை அது. உடல் நல்லா இருந்தால் தான் இந்த பாடத்தை பண்ண முடியும். சரி, உடல் நல்லா இருக்குதுன்னா அவங்க குடும்பம் அதை ஒத்துக்கணும். குடும்பமும் ஒத்துக்கலைன்னா அவங்களால பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவங்க தொழில் ஒத்துழைக்கணும். அவங்க சுற்றி இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒத்து வரணும். இவ்வளவும் சரியா இருந்தால் சரியான பயணம் ஒருத்தன் பண்ண முடியும். ஆனா இவ்வளவும் சரியா இருந்த அவன் மனம் ஏத்துக்கலன்னா போக மாட்டான். சில பேருக்கு எல்லாமே சரியா இருக்கும், எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும், ஆனா அவனுக்கு போக மனம் இருக்காது. சில பேர் இதுல தீவிரமா போகணும்னு நினைப்பான், அவனுக்கு இந்த சிக்கல் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவன் பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இது ரெண்டு விதமாவும் இருக்குது. சொல்லுங்க. அந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களால ஏன் இவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு சுவாமி? ஆன்மீகம்ன்றது இருக்கிற உலகத்துல இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். அதுதான் ஆன்மீகம் தான் உலகத்திலேயே கடினமான விஷயம். இப்போ நீ வந்ததுலேருந்து இது வரைக்கும் பேசினுக்கிற இல்லையா? நீ வந்ததுலேருந்து கேட்டதுலேருந்து நானும் பதில் சொல்லின்னு இருக்கிறேன். ஆனால் 1 மணி நேரம் உனக்கு எந்த எண்ணமும் இல்லாத யாருக்கிட்டும் பேசாத உட்கார் பார்க்கலாம். அது முடியாது. ஏன் முடியாது? நீ தானே அது முடியாது. ஏன்னா உலகத்திலேயே எதுடா முடியாததுன்னா சும்மா இருக்கிறது முடியாது. 90 வயசு கேள்வி நாளைக்கு சாக போறது கூட தொடப்பத்தை சும்மா தள்ளிக்கினாவது இருக்கணும். இருந்தால்தான் அதனுடைய இயக்குமே நடக்கும். ஆனா அது சும்மா இருந்ததுன்னா இயக்குமே நடக்காது. அதனால உலகத்தில் இருக்கிறதுல கஷ்டம் எது? சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறது தான் கடவுள் வழிபாடு. எண்ணங்களை உருவாக்கிறது உலக வழிபாடு. அதனால சும்மா இருக்கிறது கடினம். அதனால கடவுள் வழிபாடுன்றது கடினம். நன்றி சுவாமி. நீங்க இதுக்கு முன்னாடி ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா சுவாமி? உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள வரதுக்கான ஈர்ப்பு எப்படி ஏற்பட்டது சுவாமி? நான் பொண்டாட்டியை மதிக்க மாட்டேன். மெயின் காரணம் தான். எல்லாரும் பொண்டாட்டிக்கு அம்மா வணக்கம்மான்னுவாங்க. நான் பொண்டாட்டியை பார்த்தா கட்டை எடுத்துப்பேன். அதனால என் கிட்ட வர்றதில்லை. அதனால நான் ஒண்டியா உட்காந்துருந்தேன். அம்மா வணக்கம்மான்னா சுற்றி நம்மளை சுற்றி உட்காந்துப்பாங்க. நீ ஆன்மீகத்துக்கு போக முடியாது. நான் ஆரம்ப காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டேன். காரணம் என்னன்னா, நான் ஆன்மீகம்ன்றது ஏதோ பாதியில் வந்து போடல. இதில் அப்படி பூந்தா நான் நின்று இருக்க முடியாது. என்னுடைய பிரச்சனைகளுக்கு 6 வயசுலேருந்து ஆராய ஆரம்பிச்சேன்னு நினைத்தேன். அதனால அது ஊறி போச்சு. முளையும் வளையும் பயிர் முளையிலே தெரியும்னுவாங்க. தெரியுமா? அந்த வார்த்தை மாதிரி நான் ஆரம்ப காலத்துல இதுல வந்துட்டு ஏதோ இடையில பாதியில வீட்டு சண்டையில பிரச்சனையில வரல. இதுல அப்படி எல்லாம் வரவங்க இதுல நிக்க மாட்டாங்க. மதுரையில இருந்து எங்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, பாடம்லாம் வாங்கினாரு. அவர் வீட்டுல போய் பூஜை பண்றாரு. அவர் பொண்ணு எனக்கு போன் வந்து, எங்க அப்பா வெளியவே வரமாட்டுறாரு, நல்லா பேசின்னு பாரு, எங்க கூட உள்ளவே உட்காந்துக்கிறாருன்னு. நான் சொன்னேன், பூஜை ரூமில் தானேம்மா உட்காந்து. ஆமா, சாராயக்கடையில் உட்காந்து இல்லைன்னு. சாராயக்கடையில் உட்காந்தா கூட பரவாயில்லையா, பூஜை ரூமில் உட்காந்துக்கிது முடியல. கட்சியில் மறுமாசம் குடும்பத்தோட கூட்டின்னு வந்தார். 3வது மாசம் ஆளையே காணும். ஏன்னா இவங்கெல்லாம் செல்லம் குத்துட்டீங்கன்னா நீ போறதுக்கு ஒரு. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்வார். நாய் இருக்குது இல்லை, நாய், அதுக்கு 4 வாட்டி பிஸ்கெட்டோ சோறோ வச்சு பழகிட்டீங்கன்னா நீ வந்தீங்கன்னா உன் மேலே எகிரி எகிரி குதிக்கும். நீ என்னதான் போனா கூட அது போகாது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கட்டை எடுத்துக்கோ, வரும்போதெல்லாம் 4 அடி அடி. அதுக்கு அப்புறமா என்ன ஐயோ இவங்ககிட்ட போன அடிக்கணும் போயிடும். அந்த மாதிரி இந்த சொந்த பந்தம் பாசம் பண்றதை வீட்டுக்கட்டையில் அடிச்சுக்கினே இரு, உங்ககிட்ட வராது, நீ தனியா இருந்தாரு. ஏன்னா கொஞ்சோண்டு மூஞ்ச கொடுத்துட்டீங்கன்னா கூட வந்து உட்காந்துக்கும் பொண்டாட்டி. கொஞ்சோண்டு பிள்ளைங்களுக்கு உட்காந்து ஜோபியில் கை விட்டுறோம் பிள்ளைங்க.
இது எல்லாம் தூரமே வச்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், எல்லாம் செய், நீ எதுலையும் ஒட்டாத இருன்ற. ஒட்டிட்டீங்கன்னா நீ அதுல இருந்து வெளியே வர முடியாது, பிரிச்சுக்கணும். ரொம்ப கடினம் அது. அந்த மாதிரி பழகணும். பழகிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி, நம்ம வீட்டுக்காரர் இப்படி போயிருக்கிறார், நம்ம இப்ப ஒன்னும் சத்தம் போடக்கூடாது, ஒன்னும் அமைதியா இருக்கணும், அவங்க பூஜை பண்றவருன்னு போயிடணும் பொண்டாட்டி. அந்த ஆளு உள்ள போய் போந்துக்கிட்டு நான் விடமாட்டான், இருந்தாலும் 4 பேரை கூப்பிட்டு வச்சுக்கன்னா அவன் எங்க பூஜை பண்றது பாவம், அந்த மாதிரி ஆயிடும். அதனால மனைவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் கடவுள் வழியில எல்லாரும் விட்டு கொடுக்கணும். கடவுள் வழியில போறதால இவங்களுக்கு மனைவிமார்களுக்கு சில பயங்கள் உண்டு. ஏன்னா ஆதியில் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க, சும்மானா புலி விட்டானுங்க. அந்த இந்த பாதையில எல்லாம் போனா அவர் காட்டுக்கு போடுவார். காட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாலையாவது காட்டுக்கு போக முடியுமாடா சொல்லு? செத்து ஒன்னா போயிடுவான், ஆனா விட்டுட்டு மட்டும் போக மாட்டான். அப்படிப்பட்ட காலத்துல இந்த வழியில போனா அவன் விட்டுட்டு போயிடுவான்ற பயம் ஆயிப்போச்சு அவங்களுக்கு. அதனால நீ அதுல எல்லாம் போவாதவா, நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு கூட்டின்னு போடுறாங்க. அதனால இதில் நிக்க மாட்டேன்றாங்க. சொல்லு. அதாவது கிறிஸ்துவ மதத்துல இத சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெண் என்பவள் ஆணின் சரிபாதி, ஆண் என்பவரும் பெண்ணின் சரிபாதி அப்படின்னு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு பெண்ணை நம்ம ட்ரீட் ஏமா கிறிஸ்துவ மதத்துல ஆண்ன்றது சரிபாதி, பெண்ணுன்றது சரிபாதின்னு கிறிஸ்துவ மதத்துல சொல்லிதாங்குது. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் பெண்ணும் மானும் பாதிடான்னு அர்த்தநாரீஸ்வரரே காட்டிட்டானே, அப்புறம் அதை விட நான் அதுல சொல்லணும். உண்மைதான் சுவாமி. பின்ன யாரு ஒத்துப்பான் சொல்லுமா? யாரு ஒத்துப்பான்? பெண்ணுன்னா எனக்கு அடிமையா தான் இருக்கணும். இது சில குடும்பங்கள்ல ஆணுங்க பெண்ணை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல ஆணு மீச வச்சுக்கின்னுக்கிறானே தவிர அப்படியே புடவை கட்டின மாதிரியே இருக்கிறான். சில குடும்பங்கள்ல பெண்ணு பயமுறுத்தி வச்சுக்கிறான். இப்படியும் சில பாதி இருக்கிறான். சில பாதி ஆணையும் அடிமைப்படுத்தல, பெண்ணையும் ஆண் அடிமைப்படுத்தாமையும் வாழறான். அப்படி வாழும்போது சிக்கல் இருக்காது. ஆணு பெண்ணை அடிமைப்படுத்தினாலும் அங்க சிக்கல் வந்துடும், பெண்ணு ஆணை அடிமைப்படுத்தினாலும் சிக்கல் வந்துடும். அதனால சமத்துவமா இருக்கணும் தான் அர்த்தநாரீஸ்வரரை போட்டு காட்டணும். கடவுள்ல பாதிடானின்னா இல்லையா? ஆண்ல பாதி பெண்ல பாதின்னு கிறிஸ்துவ மதம் சொல்லி கடவுள்லயே பாதின்ட்டான் ஆதியிலேயே. அதனால நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், இங்க ஒரு பெண் உட்காந்துப்பா, ஒரு ஆண் அப்படி ரோட்ல போவான். ஆனா அவன் போறானா போலியான்னு இவங்களுக்கு தெரியாதா, தன்னறியாமையே திரும்பி பார்ப்பாங்க. அது இயற்கை ஈர்ப்பு. அதே மாதிரி ஒரு பெண் அப்படி போவா, நான் உங்ககிட்ட பேசிக்கினே இருப்பேன், தன்னறியாமையா அதை திரும்பி பார்ப்பேன், ஈர்ப்பு. ஒவ்வொரு பெண்ணுனுடைய உடல்லையும் ஒரு ஆண் இருக்கிறான், ஒவ்வொரு ஆணுனுடைய உடல்லையும் ஒரு பெண் இருக்கிறான். இதுதான் சந்திர சூரியன்ன்றது. சந்திரன்னா பெண்ணு, சூரியன்னா ஆணுமா. இதுதான் உலக இயக்கம். ஓ, இதுக்கு மேல என்ன ரகசியம் சொல்றதுன்னு எனக்கே தெரியல, நீ சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட முறையிலான ஒரு கேள்வினே வைக்கலாம் சுவாமி. இதை கேளு வந்துட்டா அதுக்குன்னு அவர் கேட்காத விட்டுட்டு போனா குறையாவே இருக்கும். அது திருநங்கையா பிறக்கிறார்கள் இல்லையா, அது சொல்ல போனா இப்ப சிவன் பார்வதி சேர்ந்து இருக்க மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அதை ஏன் நம்மளோட உலகுல அது ஒரு சாபமா பலரும் பார்ப்பதுக்கு காரணம் என்ன சுவாமி? ஒரு வீடியோ ஃபுல்லாவே போசன் நம்ம போன மாசம் முன் மாசம் திருநங்கையை பத்தி இல்லையா, ஒரு வீடியோ ஃபுல்லா பேசுகிறேன் திருநங்கையை பத்தி. ஓகே. திருநங்கையா பிறந்தது யார் காரணம்? யார் காரணம் சொல்லு? பேரண்ட்ஸ். தாயினுடைய காரணமா, இல்ல தகப்பன் காரணமா, இல்ல பிறந்தவன் காரணமா? யாருமே காரணம் இல்லை இல்லையா? ஆனா பிறந்தாச்சு, நீ வளர்ந்துட்ட. வளரும் போது ஒரு தாயும் தகப்பனும் என்ன எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட? நம்ம புள்ள இப்படி இருக்கணும் இல்லையா, நம்ம புள்ள அழகா படிக்கணும், அழகா 4 பேர் மாதிரி போகணும். அதான் நினைப்பா, அதான தாய் தகப்பனுடைய கடமை. அதை விட்டு போட்டு நீ போய் பாவாடை எடுத்து கட்டிக்கிறது, வீட்டுல பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கணும், எந்த தாய் தப்பும் வீட்டுல சேர்ப்பேன் சொல்லு? நீ சேர்ப்பியா? அப்போ வீட்டுல இருந்து அவங்க வெறுக்கிறாங்க, 4 புள்ளைய சேர்த்துக்கிறாங்க, உன்னை மட்டும் வெறுக்கிறாங்க. காரணம் உன்னுடைய சேஷ்டை. சரி, வீட்டை விட்டு வெளியே போயிட்ட, ஒரு கூட்டமா சேர்ந்துக்க, நீங்க கடைக்கடையா போறீங்க, 5 10 வாங்குறீங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உங்களை நீங்க யோசிங்க, நம்ம இப்படி பிறந்துட்டோமே,
நம்ம இந்த உலகம் ஏத்துக்கலையே. இருக்கிற திருநங்கை இங்க சின்ன வயசா இருக்கிறவங்கள நம்ம எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் படிக்க வச்சு நல்லா இது பண்ண முன்னேற்றத்துக்கு எத்தனை வரலாம் அப்படின்னு யோசிங்க. அதை யோசிக்கலையே. கடைக்கடியா வசூல் பண்ணிட்டு சாயந்தரம் போய் சாரை கடையில் கொடுத்து உன்னை நான் அடிக்குது, என்ன நீ அடிக்குது, நீ ஒரு பக்கம் ஓடுறது, நான் ஒரு பக்கம் ஓடனா துட்டு கொடுத்த உடனே மதிப்பானா உன்ன? இது யாருடைய தவறு? சமுதாயம் எப்பவுமே யாரையுமே ஒதுக்காது. சமுதாயம் ஒதுக்காத மாதிரி நீ நடந்துக்கணும். ஆனா சமுதாயம் ஒதுக்குற மாதிரி நீ பண்ணும்போது உன்னை சமுதாயம் ஒதுக்குது. ஆனா நீ என்ன சொல்ற? சமுதாயம் என்ன புறக்கணிக்குதுன்ற. செயல் யாருன்னு யோசனை பண்ணிப்பார். திருப்பதிக்கு போ, ரேணிகுண்டா வரைக்கும் ட்ரெயின்ல வா, உன் ஜோபியில கை விட்டுறாங்க பார், சாபம் கொடுக்குறாங்க பார், துட்டு கொடுக்கலன்னா. இதுதான் திருநங்கையினுடைய வேலையா? 1000 சாபத்தில் தான் நீ திருநங்கையா ஆயிருக்கிற. நீ போய் நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாபம் கொடுக்குற. இது எப்படி நியாயம்? இதெல்லாம் யோசிக்கணுமா? சும்மா பேப்பர் மட்டும் பார்த்துட்டு திருநங்கையை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு மேல்டோட போய் சொல்றதுல ஒரு பயனும் கிடையாது. டீப்பா உள்ள போய் பாருங்க, உண்மை தெரியும். சொல்லுமா. கொடிய நோய்களுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு விஞ்ஞானி, அதே போல அடுத்த மனிதர்களுக்கு உணவு, உடை, இருக்க இடம் அப்படின்னு உதவி செய்யற ஒருத்தர் ஒரு பக்கம். இதுக்கு இடையில ஞானிகள், சித்தர்கள் இவர்கள்லாம் இவர்களை விட உயர்ந்தவர்களா? மனிதனோட சேர்ந்து வாழறவன் வேற, மனிதனை விட்டு விலகி வாழறவன் வேற. மனித இனத்தை விட்டு விலகி வாழறவன் ஞானிகள், சித்தர்கள். மனிதனுக்குள்ளே பணக்காரனாகவும் ஏழையாகவும், ஒருத்தன் கரும்பியாகவும் ஒருத்தன் தர்மசாலியாகவும் வாழறது மனிதனுக்குள்ளே வாழறது. நான் கொடுத்தா இன்னும் 10 பேர் என்ன நல்லவன் என்ன போறான், 10 பேர் கொடுக்கலன்னு சொன்னா என்ன கெட்டவன் சொல்ல போறான். அதனால மனிதனுக்கு ஏற்ற மாதிரி, அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழறான். அவன் மனம் சொல்றது மாதிரி நடக்கிறான் வாழ்க்கை. அது மனிதர்களோடு சேர்ந்த வாழ்வு. ஆனா மகான்களுடைய வாழ்வு மனிதன்லேருந்து வேறுபட்ட வாழ்வு. இவன் மனிதனுடைய வாழ்வு மனம் சொல்றதை கேட்டுன்னு வாழறான். மகான்களுடைய வாழ்வு ஆன்மா சொல்றதை கேட்டுன்னு வாழறான். மகான்கள் வேற, மனிதர்கள் வேற. சொல்லுங்க. நன்றி சாமி. சாமி, மனமே குரு, அவர்தான் கடவுள் என்றால் நாம் ஏன் பிறருக்காக வாழ வேண்டும்? மனம்போன போக்கில் வாழலாம் அல்லவா? மனமே குரு அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப மனம் போன போக்கில் வாழ வேண்டியதானே? எதுக்கு பின்ன எப்படி வாழ்ந்துன்னுக்குறோம்? எப்படி வாழ்ந்துன்னுக்குறோன்றீங்க? மனம் பிடிச்சது பேசிக்கிறேன், மனம் பிடிச்சது கேள்வி கேட்டுங்கிறேன், மனம் பிடிச்சது உன் மனைவியை கட்டிக்கினேன், மனம் பிடிச்சது 4 குழந்தைய பெற்றுக்கினேன், மனம் பிடிச்சது அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்தேன். எல்லா மனத்தினுடைய செயல்பாடு தான் வாழ்ந்துக்கணும் மனிதனுடைய வாழ்வு. அதை மீறி எதுவும் கிடையாது. அப்ப நான் குரு பேச்சை தான் கேட்கிறேன்னா? குரு பேச்சை யாருமே கேட்க முடியாது. மனமே குரு. குரு குருன்னா உனக்கு குரு உன் மனம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் அதுவும் பேச்சை தான் கேட்பான். வெளியிருக்கிற குரு பேச்சு கேட்க மாட்டான். அப்போ மனம்தான் பிறந்ததுல இருந்து இறக்க போற வரைக்கும் அவனை வழி நடத்துது. ஒருத்தனை பார்க்குது, ஐயோ பாவமாகுது, ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு மனம் சொன்னா கொடுக்குறான். அதே மனம் சொல்லுது, அவனுக்கே நம்ம கொடுக்கணும்னு சொல்லுது. உடனே பாக்கெட்ல எட்ட பணத்தை கூட பாக்கெட் உள்ள போட்டப்பான். மனிதனுடைய வாழ்வே மனனுடைய ஆதிக்கத்தில் தான் நடக்குது. அதனால்தான் மனுஷன் துன்பப்படுறான். ஆன்மாவனுடைய ஆதிக்கத்தில் மனிதனுடைய வாழ்வு நடக்காது. ஆனா மகான்களுடைய வாழ்வு மனத்தினுடைய அடிப்படையில் வாழறது கிடையாது, ஆன்மாவனுடைய அடிப்படையில் வாழறான். அதனால அவனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. நன்றி சாமி. பயிற்சியை மேலே எழுப்பும் போது உண்டாகும் நிலைகள் எவை? அது எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும்? உதாரணமாக துரியம், துரியோதிதம், இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன் சாமி. அதெல்லாம் யாருக்கும் புரியாது. துரியம் துரியாதீதம் பேப்பர்ல இருக்குது, படிச்சுன்னுக்குறோம். நிஜத்தில் அனுபவிக்கிற அளவுக்கு ஆற்றல் யாருக்கும் வராது. ஏன்னா இப்போதான் முதல்ல கேட்டீங்க நீங்க, உடல் உபாதை கொடுக்குது இவங்க செய்யலாமான்னு. இதை செய்யாத போது துரியம் துரியாதனும் பேப்பர்ல படிக்கலாமே தவிர வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா ஒன்னே ஒன்று, இறைவா நான் எதை ஒன்னாலும் இழப்பேன், உன்னை மட்டும் இழக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போறவனுக்கு தான் துரியம் துரியாதீதெல்லாம் தெரியும். ஒன்றும் இல்லாத ஒரு உபதேசம் வாங்கிட்டா அவனுக்கு துரியம் துரியாதீதன்னு பேப்பரில் படிக்கலாம் தவிர நிஜத்தில் அறிய முடியாது. நிஜத்தில் அறியணும்னா அவன் உலக விஷயத்தை விடணும். உலக விஷயத்தை கையில் பிடிச்சின்னுக்கிறவனால துரியம் துரியாதீதெல்லாம் இதெல்லாம் சும்மா.
ஜாக்கிரதா, சொப்பனா, சூழ்ச்சி இதில் வாழ்வான். துரியம் துரியாதத்தில் வாழ முடியாது. அவன் வாழணும்னா பொண்டாட்டின்றத கூட மறந்துடணும். செத்து போட்டா கூட அழுவக்கூடாது. ஒருத்தன் வந்தான், அழுதுக்குனே வந்தான். என்ன பாடினா, பொண்டாட்டி செத்து போச்சுங்கோ, ரொம்ப பாசமானவங்கன்னு சம்பாரிச்சு மொத்தமாக கொடுப்ப பொழுது பாடினேன். ஏன்னா மனைவி கனவு மேல ரொம்ப உருக்கமா பாசமா இருக்கிறான்னா இவனுக்குன்னு எதையும் வச்சுக்காத அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறான்னு அர்த்தம். சரியா துட்டு கொடுக்கல கணவன் சொன்னா பொண்டாட்டி நாளைக்கு வரும்போதே வாசப்பூட்ல தொடப்ப கட்ட வச்சு நின்னுப்பான்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா அவன் நிம்மதியா வாழறதுக்கு தான் இவங்கிட்ட வந்தான். இவன் நிம்மதி இல்லாத பண்ண அவளுடைய நிலை என்னவும் மாறுபடும். அதனால நான் சொன்னேன், அது மாதிரி கொடுத்துருப்ப பொழுதோ இல்லை சாமி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைக்குதா, ஒரு குழந்தைக்குது, ஓ செத்தவளை விட்டுட்டு பிறந்துக்கிற குழந்தைய காப்பாத்து போயா அப்படின்னு. பொண்டாட்டி செத்து போட்டான்னு அழுதுன்னு வந்துட்டேன். ஏன் சொல்றேன்னா, இந்த என் தம்பி பொண்ணு அங்கே வேலை செய்துங்குது இல்லை, தம்பி வீட்டுக்காரன் இருக்கிறான். அதுங்களுக்கு 2 பசங்க இருக்குது. நான் எந்த பசங்களையும் கிட்ட சேர்க்கறதில்ல. எனக்கு பேர முறையாகுது. என் பொண்ணுக்கு பொண்ணுக்கு பொண்ணு கொள்ளு பேத்தி போன மாசம் எங்க பர்த்டே கூட கொண்டாடினாங்க. ஆனா யாரையும் கிட்ட சேர்க்கறதில்ல. கேட்டா என் பேத்தி என் பொண்ணு அவ்வளவுதான் கிட்ட சேர்த்து. ஏன்னா நான் அதுல மாட்டிக்கின்னா வெளியே வர முடியாது என்னால. ஒரு இடத்துக்கு நீ கூப்பிடுற, நான் வரேன்னு சொல்லிட்டேன், என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டேன். அப்ப நீ போன் பண்ணுவேன், எனக்கு என்னங்க வரேன்னு சொல்லிட்டு வரல. இல்லைங்க குழந்தைக்கு பேத்திக்கு உடம்பு சரியில்லைங்க. இது எதனால வந்தது இந்த வார்த்தை? மனசே நீ அங்க செலுத்திட்ட, அதனால நீயா இல்ல, அதனால நீ வரமாட்டேன். நீங்க எங்க தம்பி விட்டு இந்த ஈஸ்வரன் கோயில் மாதிரி இருக்கும், செத்து போயிட்டான். கூட பிறந்த தம்பி போவே இல்லை. நான் சாவுக்கு நீ இருப்பியா சொல்லு, யாருன்னா இருப்பேன்னு சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்கு இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவு போட்டுக்கிறது கிடையாது, கத்தி எத்துக்கு நின்னுக்கிறது கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட தம்பி இறந்துட்டு ஒரு 4 வீடு தள்ளி நான் போல சாவுக்கு. ஏன் போல? நீங்களும் ஏன் நிக்க முடியல? உங்க மனசெல்லாம் உருகி போறீங்க சொந்தக்கார மேல, பேர மேல, பேத்தி மேல, பொண்ணு மேல. நான் உருகிறது கடவுள் மேல. அதனால இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. இப்போ என் பொண்ணு வயத்தினுடைய பொண்ணுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க. அதனுடைய கல்யாணம் அதை நான் தான் வளர்த்தேன். திருப்பதியிலேருந்து எடுத்துன்னு வந்து நான் தான் படிக்க வச்சேன். அப்புறம் காலேஜுக்கு அவங்க படிக்க வச்சுக்கினாங்க. ஆனா அது கல்யாணத்துக்கு நான் போல. நீ நிப்பியா சொல்லு. நின்னைக்கு நிக்கிறேன்னா நீ ஆன்மீகவாதி நான் ஒத்துக்கிறேன். 3 நாளைக்கு முன்ன போய் வேலை செய்து நிற்பாங்க. அப்புறம் நீ எங்க ஆன்மீகத்தில் வர்றது? அதனால ஆன்மீகம்ன்றது முதல்ல மனதடம் வேணும். எந்த பாசத்துக்கும் அடிமை ஆயிடக்கூடாது. உலகமே பாசத்துக்கு அடிமையா இருக்கிறதால தான் தெய்வத்தை மறந்துடுறான். தெய்வத்தை மறந்ததால இவனை பெத்த தாய் தகப்பனையும் மறந்துடுறான். தெய்வ பக்தி மனசுல ஊறிச்சுன்னாவே தாய் தகப்பனை தெய்வமாவே நினைக்க ஆரம்பிச்சிடுவான். தெய்வத்தையும் மறந்தான், இவனை உருவாக்கின தாய் தகப்பனையும் மறந்தான். இவன் நாளைக்கு இவன் கையில பெத்தது கிட்ட இவன் லோல் பாடவும் போறான். இதெல்லாம் உணர்றது இல்லை. இதுக்கு மனதிடம் அவசியம். மனதிடம் இல்லாம இது பண்ண முடியாது. சாமி சொல்லுங்க. சுவாமிஜி அவர்கள் குடும்பத்துல பட்டும் படாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேரடியா நம்ம பார்க்கும்போது அவர்கள் மனைவி, மக்கள், மருமகள் எல்லாம் இவர் மீது எதுவும் பட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையோடு இவர் மீது அன்பு செலுத்துவதை கண்கூடாக ஒரு 1.5 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களுக்கு சுவாமிஜிக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோமோ அதை தாண்டி அவர்கள் எல்லாம் நமக்கு அமுது படைக்கிறார்கள், உணவு படைக்கிறார்கள். சும்மா சொல்லிடுவாரு சாமி, ஏய் டீ கொண்டு வாம்பாரு, அண்ணா டீ போடணும்னா எவ்வளவு கஷ்டம், ஏய் சாப்பாடு போடு அப்படின்னாங்க எவ்வளவு கஷ்டம். இந்த நேற்று இரவு சப்பாத்தி போட்டிருக்காங்க. 10 கிலோ மாவை தேய்ச்சி உருட்டி போடணுங்க. அது வேற யாரும் இல்ல, அங்க உறவினர்கள், மகள், மருமகள், அந்த சொந்தங்கள் தான் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா சாமிஜி மேல உள்ள அன்பின் காரணமாகத்தான் பண்றாங்க. சாமிஜி வேணா சொல்லியிருக்கலாம் நான் பட்டுப்படாம இருக்கேன்னு. அவங்க மிக அக்கறையோடு இருக்கிறாங்க. அவரால் அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி செலுத்தும் விட கொஞ்சம் கரவோசி எழுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாமி, சொல்லுங்க சாமி. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னு சொல்றோம்.
ஆமா. அப்படி சொன்னா அப்புறம் எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்? என்ன சொல்லி இருக்கிறாங்க நல்லா சிந்திக்கணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ அறிஞ்சது முதல்ல யார? நீ அறிஞ்சது யார சாமி? தெய்வத்தை அறிஞ்ச? அம்மாவை அறிஞ்ச, அப்புறம் அப்பாவை அறிஞ்ச. அதனால நீ அறிஞ்சது முதல்ல அம்மாவும் அப்பாவுண்டான்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அம்மாவும் அப்பாவையும் அறிஞ்ச மாதிரி ஆண்டவனையும் நீ அறியணும். அறிவுள்ளவனான் தான் நாங்க இல்லையா? அது அவை ரொம்ப அழகா சொல்லும். இந்த ஊன் உடல் எடுத்தது உத்தமனை உனக்குள் காண்பதற்கு இல்லையா? அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதுச்சு. எந்த அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதிச்சோ அதுதான் சொல்லுது இந்த ஊன் உடல் எடுத்ததே தெய்வ உத்தமனை உள்ளே காண்பதற்கு இல்லையா? அதனால முன்னதை கண்டதை மட்டும் நீ வச்சுக்கோ, பின்னாடி கண்டதெல்லாம் விட்டுடுன்னு சொல்லல. அதனால முன்னாடி தெய்வம் தெய்வமா நினைக்கணும். ஆனா தாய் தகப்பனை இப்ப தெய்வமா நினைக்கிறதா இல்லை, கஷ்டமா இருக்குது. கடவுளையாவது நினைக்கட்டும். கடவுள்கிட்ட எவன் ஒருத்த முழுமையா ஈடுபடுறானோ அவன் அன்னை பிதா கிட்டவும் முழுமையா ஈடுபடுவான். கடவுள்கிட்ட எப்படி உள்ளன்பு இல்லாம உண்மையான அன்பு இல்லாதவன் இருக்கிறானோ அவன் அன்னை தந்தை கிட்ட கூட அன்பா இருக்க மாட்டான். ஏன்னா அன்புன்றது விலை கொடுத்து வாங்குற பொருள் இல்லை, நீ உள்ளுக்குள் வந்து ஊறி செலுத்துற பொருள். அதை தெய்வத்தாண்ட செலுத்தினா அதே மாதிரி உன் தாய் தகப்பனாண்டியும் செலுத்துவேன். ஆனா தெய்வத்தாண்டியும் இல்லை, அதனால உன் தாய் தகப்பனாண்டியும் இல்லை. ஆனா நாளைக்கு நீ தாய் தகப்பன ஆக போற, அதை யோசிக்க மாட்டேன்ற. நாளைக்கு உன் குழந்தைங்களை உன்னை நடுரோட்ல விட போகுது, அதை கொஞ்சம் ஒரு குழந்தை கூட யோசிக்காம தாய் தகப்பனுக்கு சோறு போட மாட்டேற, உதைக்கிற அடிக்கிற. ஆனா உன்னை உதைக்க போற குழந்தைக்கு ஊட்டிக்கின்னு உட்காந்துன்னு இருக்கிற. இது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால சிந்திச்சு தாய் தகப்பனுக்கு யாரா இருந்தாலும் சரி முதல்ல கட்டின மனைவி அவசியம். அதுக்கு தான் சொல்லிக்கிறான் தாய்க்கு பின் தாரம்னா. அப்ப முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்னா தாய்க்கு கொடுக்கணும்டான்னுக்கிறான். அதே தாய்க்கு ஸ்தானத்தை மனைவிக்கு அடுத்தபடியா மனைவிக்கு கொடுக்கணும்டான்னா. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான், தாயை தூக்கின்னு போய் நடுரோட்ல விட்டுட்டான், மனைவி தூக்கி தலையில வச்சுன்னு ஊரெல்லாம் சுத்தின்னு வந்துன்னுக்கிறான். இது இல்ல அன்பு, இது பயம். அன்புன்றது ஒன்னே இல்ல சாமி. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் 25வது வருஷம் என்னை வளர்த்த அம்மா இறந்து. எங்க சம்சாரத்துக்கும் என்னை வளர்த்த அம்மாவுக்கும் சண்டை. நான் பர்னிஷிங்ல இருக்கிறப்போ சைக்கிள்ல வருவேன் சாப்பாட்டுக்கு. மத்தியானம் வரும்போது ஒரு மஞ்சா பை வச்சுன்னு எங்க அம்மா வீட்டு இரவானத்துல உட்காந்துருக்குறாங்க. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு பார்த்தேன், ஏதோ பிரச்சனை ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா பை வச்சுன்னு உட்காந்துங்கிறாங்க. அப்ப ஏதோ பிரச்சனை ஆயிருக்குது. அது வந்து ஒரு 8 வீடு இருக்கிற வாசல். அது அந்த வாசல்ல எல்லாரும் வீட்டு பொம்பளைங்களும் வாசப்படியில கட்டிக்கின்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. என்னத்துக்கு பாக்குறாங்க? பெரிய பூகம்பம் நடக்க போகுது இன்னைக்கு இந்த வாசல்ல. நாலு வாண்டானா ஒரே அடி தடியில் தான் ஆக போகுது அப்படின்னு எல்லா வீட்டு பொம்பளைங்களும் ரொம்ப ஆர்வமா பார்த்துன்னு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், பார்த்தேன், பைய வச்சுக்கின்னு அம்மா உட்காந்துங்கிறாங்க. ஆஹா ஏதோ பிரச்சனை நடந்து போச்சு. என்னம்மா பிரச்சனை, ஏமா பைய வச்சுக்கணும், உன் பொண்டாட்டி சொன்னா அத்தை சொன்னா இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன், போய் பொண்டாட்டி தபால்த்தி பீல் 2 போடுவேன். பொண்டாட்டி என்ன பண்ணுவேன், உன் அம்மா இத்த சொன்னா அத்தை சொன்னா இப்படி சொன்னான்னுவா. அவங்க வந்து அம்மாவை திட்டுவேன். 2 பேருக்கிட்டும் கட்டவனா போடுவேன் கட்சியில. இல்ல நான் என்ன பண்ணேன், எங்கம்மா போறேன், என்ன என் தம்பி வீட்டுக்கு போறேன், போயிட்டு வாம்மா. என்ன ஏன் போறேன், எதுக்கு போறேன், என்ன சண்டைன்னு கேட்கல. கேட்டா பிரச்சனை ஆயிடும். போயிட்டு வாம்மா நல்லபடியான்னு. உள்ள போனேன், இன்னொரு பைய எடுத்தேன். எங்க சம்சாரத்தை போடுவேன், ஜாக்கெட்லாம் சுத்தி அந்த பையில போட்டேன். இந்த அண்ணன் என்னது இதுன்னாங்க, அவங்க இல்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு. அன்னைக்கு எடுத்துன்னு போய் எங்க அம்மா பைய வச்சாங்க. சாவர வரைக்கும் மருமவள மாமியாரும் ஒரு வினாடி கூட பிரிஞ்சது கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் அதை சண்டையை ஆக்கியிருந்தேன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த கரம் இருந்துக்கினே இருக்கும் 2 பேருக்கும். இதெல்லாம் சில விஷயங்களை அதிகாரத்தால கட்டுப்படுத்தணும், சில விஷயங்கள் எல்லாம் அன்பால கட்டுப்படுத்தணும். எல்லாத்தையும் அன்பால கட்டுப்படுத்தினாலும் ஆபத்து, எல்லாத்தையும் அதிகாரத்தால கட்டுப்படுத்தினாலும் ஆபத்து. இந்த பக்குவம் மனிதனுக்கு அவசியம்.
இன்னைக்கு வரைக்கும் இந்த 25 வருஷமா எங்க மாமியார் அப்படின்னுட்டு புடவை ஜாக்கெட்டு வடை பாயசம் சாப்பாடு அந்த இதுக்கு ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு போட்டுங்கிறாங்க. இதுல நான் தலையறதில்ல. என்ன ஒரே ஒரு விஷயம் நான் பண்றதுன்னா, வீட்டுல சாமி கும்பிட்டாலும் எதிலையும் நான் கலந்துக்க மாட்டேன். கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். ஆனா இந்த ஒரு நாள் மட்டும் நானே உட்காந்து பூஜை பண்ணுவேன், என்னை வளர்த்த அம்மாக்கோசம். ஆனா என்னை பெத்த அம்மாக்கு இது வரைக்கும் நான் எதையுமே செய்ததில்லை. இது வரைக்கும் அவங்க தான் அதை பண்ணி அந்த செலவு பண்ணுகிறாங்க. வருஷம் குடியரசு அன்னைக்கு ஜனவரி 26 அன்னைக்கு. அப்போ மாமியார் மேல மருமவளுக்கு எப்படி இருக்கணும் பற்று. மாமியாரா நினைக்க கூடாது. நம்ம ஒரு தாயை விட்டு பிரிஞ்சு இங்க வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த தாய்க்கு புள்ள இருக்கிறா, மாமியாரா இருக்கிறாங்க நம்ம அம்மா. அப்போ அந்த நம்ம அண்ணனுக்கோ தம்பிக்கோ வந்த பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? நம்ம அம்மாவை மாமியாரா பார்க்காத அம்மாவா அவங்க பார்க்கணும். நம்ம வந்த வீட்டுல நம்ம மாமியார நம்மளை தாயா பார்த்துக்கணும். இந்த மனப்பக்குவம் வந்துச்சுன்னா எந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையே வராது சாமி. இது வரணும், இப்படி உருவாக்கிக்கணும். நீ ஒண்ணு என்கிட்ட சொல்றது, பொண்டாட்டி ஒண்ணு குச்சுன்னு என்கிட்ட சொல்றது, நான் விட்டு கட்டி எடுத்து போய் போடுறது, அப்புறம் அது பெரிய பூகம்பம் ஆகுது, வாழ்க்கையே செதஞ்சு போகுது. இது தேவையா? இதுக்காகவா கல்யாணம் பண்ணீங்க? இதெல்லாம் ஆராய்ஞ்சு யோசித்து வாழணும். மனிதன் 6 அறிவுன்னு சொல்றோம். 6 அறிவுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இல்லைன்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை. 6 அறிவுன்னு புலிவு இருக்கிறோம்னு அர்த்தம். மனிதனுக்கு பற்று பாசம் இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்ததுன்னா நீ ஒட்டிப்ப, அதுல பாசம் இருந்ததுன்னா போட்டுட்டு தூரம் வந்துடுவ. அதனால ஆன்மீகத்துல போறவங்க அத்தனை பேருக்கும் பாசத்தை வைங்க, பற்ற வைக்காதீங்க. பற்ற வச்சீங்களா நீங்க ஆன்மீகத்துல பயணம் பண்ண முடியாது இல்லையா? முன்னெல்லாம் நம்ம எதிர் வீட்டுல அண்ணாண்ட வீட்டுல எல்லாம் ரயில்வேல வேலை செய்யறோங்க. மனைவி மாருங்களை ரொம்ப துன்புறுத்துவாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, சரியா காசு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே அந்த காசு இல்லாத தெரிஞ்ச மருமவெல்லாம் பீரோ சாவி எக்கில் சொருகிச்சு. ஆமாப்பா, பென்ஷன் வந்துடுச்சு, பணமும் வந்துடுச்சு, வேலையும் கொடுத்தாச்சு. அதனால பொம்பளைங்களுக்கு ஒரு பெரிய கம்பீரம் ஆயிட்டாங்க, கஷ்டப்பட்ட பொம்பளைங்கெல்லாம். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறாங்க இப்படி. என்ன தூங்கும் போது கல்லு போட்டுடலாம் நினைச்சுக்காத. ஏன்னா நான் தூங்கவே மாட்டேன், ஒரு கண்ணை திறந்துக்கினே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா, முன்காலத்துல எல்லாம் கணவன் கூலி வேலை செய்வான். மனைவி காலையில கணவன் எழுந்துக்கிறதுக்கு முன்ன எழுந்து காலை தொட்டு குளிச்சுட்டு வந்து காலை தொட்டு கும்பிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. இது எதுக்காக? அதுதான் பதி பக்தின்னா. அப்ப இது எதுக்காக பண்ணாங்க? நம்ம கணவன் நல்லா இருந்தாதான் 4 ரூபாய் சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சு வந்து நம்ம கொடுத்தாதான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். அப்ப கணவன் கடவுள் அப்படின்னு தொட்டு கும்பிட்டாங்க. இப்ப கணவனை ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறாங்க, கணவன் இந்த காலில் வருவதா அந்த காலில் வருவதா, அவன் அப்படியே ஒடுங்கி போய் பயந்துக்கிட்டு போறான். இந்த ஓநாய் இருக்கு தெரியுமா? ஓநாய், தென்னாலிராமன் கதை தெரியுமா? தெரியும் சாமி. கிருஷ்ணதேவராயர் ஒரு விளம்பரப்படுத்துறாரு. ஒரு ஆடு ஒண்ணு தருவேன், 1 மாசம் வளர்க்கணும், கொடுக்கும்போது எடை போட்டு கொடுப்பேன், 20 கிலோ. ஒரு லாரி தீனி கொடுப்பேன் ஆட்டுக்கு. 1 மாசம் நீ தீனி போட்டு ஆட்டை வளர்க்கணும், மறு மாசம் எத்தனை வந்தா நான் எடை போடுவேன். 20 கிலோவே இருந்ததுன்னா உனக்கு 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டுன்ட்டாரு. ஊரெல்லாம் திறந்துட்டான், நான் வளர்க்குறேன்ட்டு. அப்புறமா ஒண்ணு சொன்னாரு, நான் கொடுத்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டு, அதிகமா இருந்துச்சுன்னா உன் தலையை வெட்டிட்டு எல்லாம் ஓடி போட்டான். தென்னாலிராமன் வந்தான், நான் வளர்க்குறேன்னா. எத்தனை போனான், ஆட்டையும் ஓட்டிக்கினா, லாரி தீனி எடுத்துக்கணும், போய் தீனியை போடுறான், கட்டி போட்டு வளர்க்கறதாச்சே, தின்னு போட்டு சமுத்தியாகி போச்சு ஆடு. தென்னாலிராமன் பார்த்தான், ஐயோ நம்ம தலைக்கு ஆபத்து வைக்கும் பொழுது இந்த ஆடு, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணான். அங்க எங்க சுத்தி ஒரு ஓநாயை புடிச்சுன்னு வந்துட்டான், ஆட்டுக்கு எதிர கட்டிட்டான். நல்லா ஆடு சாப்பிடுது, ஓநாயை பார்த்தோன்னா அப்படியே பொக்கு நாய் போகுது. இன்னைக்கு பொம்பளைங்க அந்த மாதிரி ஆம்பளைங்களை ஓநாய் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க சாமி.
பயந்து போய் வாழறாங்க. ஏன்னா பெண்கள் கிட்ட வருமானமாய் போச்சு, தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீ தொழில் செய், தப்பு இல்லை. ஒரு குடும்பத்துல 2 பேரும் சம்பாதிக்கிறது தவறே கிடையாது. ஏன்னா இன்னைய காலத்துல கட்டாயம் 2 பேரும் சம்பாதிக்க வேண்டிய காலம் இது. ஆனா பெண்ணு சம்பாதிச்சாலும் ஆணு சம்பாதிச்சாலும் ஆணை அடிமைப்படுத்துறதோ பெண்ணை அடிமைப்படுத்துறதோ இருக்கக்கூடாது. இங்க அடிமைப்படுத்திட்டு சமம் எங்க இருக்குது? சமத்துவம் எங்க இருக்குது? அதனால சமமா இல்லாத 2 பேர் வருமானம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அந்த குழந்தைங்களை நல்ல அன்பு செலுத்தி படிக்க வச்சு நல்ல வேலையில வச்சு உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க வச்சுக்கணும். நான் அதனால தான் பல வீடியோக்கள்ல சொல்றேன், இந்த பாடத்தினுடைய நிலை என்ன. நல்லா இருக்கிற உடம்பு, ஓடுற ஆடுற, என்னால எல்லாம் பண்ண முடியான்னு சொல்லுவேன். ஆனா பணம் பாக்கெட்டு பணம் காலியாகி மனத்தில் இருக்கிற பலம் காலியாகி போச்சுன்னா உனக்கு என்ன தோணும்? அந்த நேரம் ஐயோ எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் யாரு என்னை காப்பாற்ற போறான் அப்படின்ற பயம் எல்லா மனிதனுக்கும் வரும். ஆனால் இந்த பாடத்துல வந்தவனுக்கு புள்ளை வெறுத்தாலும் பொண்ணு வெறுத்தாலும் பேரம் வெறுத்தாலும் புருஷனே வெறுத்தாலும் பொண்டாட்டியை வெறுத்தாலும் யாருவானா கடவுள்கிறான்ற தைரியம் வரும். இந்த பாடத்தினுடைய வலிமையே அதான். அதனாலதான் எல்லாரும் இதை பின்பற்றுங்க. நீ பெரிய மகானாவாத, பெரிய கடவுளாவாத, மனிதனா தைரியமா இந்த சமுதாயத்துல வாழணும்னா இந்த பாடம் அவசியம். அதனாலதான் சாமி இவ்வளவு கத்தின்னுக்கிறேன். ஏன்பா டீ என்ன பாச்சு? டீ போட்டாங்க இந்த பக்கம் வரவே இல்லை, காலையில போட்டாங்க வரல, இப்ப போட்டாலும் வரல. இது என்ன? இது கர்நாடகாவே மேல போலுக்குது. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா மிக நேர்த்தியா நீங்க கையாண்ட விதத்தை சொன்னீங்க. இதே போல நம்ம கையாளணும் அப்படின்னா இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா நமக்கு ஒரு பக்குவ நிலை வேணும். அந்த பக்குவ நிலை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? பக்குவம் தான் சாமி பெரியவங்க கிட்ட பழகணும்ன்றது. பெரியவங்க கிட்ட பழகிறதுக்கும் ஒரு மனிதன் தன்னை விட சின்ன வயசுல பழகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பெரியவங்க கிட்ட பழகினீன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தா நீ சொல்லாம இருக்க முடியாது அந்த பெரியவங்களாண்ட. அப்போ அந்த பெரியவங்க ஒரு நல்ல அனுபவத்துல ஒரு ஐடியா கொடுப்பாங்க. மனைவிக்கும் அம்மாக்கும் சண்டையா, இப்படி போனி அப்படின்வாங்க. மனைவிக்கும் உனக்கும் சண்டையா, 2 நாள் நீ பொறுத்துன்னு போயேன்னுவாங்க. இது பெரியவங்க சொல்ற வார்த்தை. ஆனா உன்னை விட இளமையானவங்கிட்ட சேர்ந்து இந்த விஷயத்த ஏய் நீ ஏன்டா அவளுக்கு அடிமையாகிற, போடா விட்டுட்டவள அப்படின்னுடுவோம். அப்போ உன்னுடைய பழக்க வழக்கங்கள் உன்னை விட மூத்தவங்க கிட்ட பண்ண ஆரம்பிச்சுன்னா அனுபவங்கள் உனக்கு தானா கிடைக்கும். ஆனா உன்னை விட இளமையானவங்கிட்ட பழக ஆரம்பிச்சுன்னா உனக்கு உங்ககிட்ட இருக்கிற அனுபவம் கூட இழந்து போயிடுவேன். அதனால பழக்க வழக்கம் ரொம்ப அவசியம் சாமி. ஏப்பா என்னப்பா செட்டி? சாமி, இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணதுக்கு ஞானம் அவசியமா? டீ ஆச்சா கேளுப்பா. எங்கடா போச்சு அந்த அறிவு? பிராட்டியார் ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்றாரு. சரி. அவரே இன்னொரு இடத்துல ஏற்பது இகழ்ச்சின்றார். ஆமா, இது சரியா இல்லையா? முன்னுக்கு பின்னு முரணா இருக்கு. எப்படி முரணாகுதுன்றீங்க? ஐயமிட்டு உண்ணுன்னு சொல்றாரு, அதை ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்றாரு. இல்ல இல்ல, ஐயமிட்டு உண் அப்படின்றதுக்கு பொருள் என்ன? ஐயமிட்டு உண்ண இறந்து வாழ். ஏம்பா ஐயமிட்டு உண் இறந்து வாழறதா? அது எப்படிப்பா இறந்து வாழறதாகும்? ஐயமிட்டு உண் அப்படின்னா நீ எதை சாப்பிட்டாலும் அடுத்தவனு கொடுத்து சாப்பிடு, அது ஐயமிட்டு உண் சொல்றாரு. ஆமா, அதை ஏற்பது இகழ்ச்சின்றாரு. ஆமா, அதை யாருக்கு இகழ்ச்சி? வாங்குறவனுக்கு இகழ்ச்சி. பிச்சை போட்டு வாழுன்னு சொல்றது அவையினுடைய குரல், அது பெருமைக்குரியது. ஆனா அதே அவை சொல்லுது பிச்சை வாங்கி பழைக்கிறது இழிவுன்னு சொல்லுது. அப்ப அதனுடைய பொருள் என்ன? எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் வாங்காத அளவுக்கு வாழ்ந்து காட்டுன்றதுக்கு அர்த்தம். அது
இழிவுபடுத்தி பேசல. அப்ப தர்மமே செய்ய முடியாது. தர்மமே நீ இப்ப எல்லாரும் வசதியா இருந்தா நீ ஏன் தர்மம் பண்ற? தர்மம் பண்றவன் வலிமையோட இருக்கிறான், தர்மம் வாங்குறவன் வலிமை இழந்துக்கிறானே. நீ வலிமையா வாழ்டான் தான் அவை சொல்லுது. ஆனா நமக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்தை ஏற்றக்கூடாது. சொல்றாரு அறிவை அறிவால். நல்லா யோசிக்கணும். அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில். என்ன புரிஞ்சது? எவ்வளவு குழப்பம் பாரு. இப்படிதான் சிக்கலா சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல நான் மாட்டின்னு சாவணும். சொல்றாரு அறிவை அறிவால் அறிந்தே. அறிவை அறிவால் அறிந்த. ஆமா, நான் செய்யறது செயல் சரி, சரி அறிவான செயல் செய்யறேன் அப்படின்னு நான் எனக்கே தெரியணும். ஒரு செயலை முட்டாள்வாள் செய்யட்டம்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அறிவை ஆராய்ந்து அறிவோடு செய் ஒரு செயலை அப்படின்னு சொல்றதுக்கு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதல். ஆமா, சரியா செய்துகிற அறிவுல ஆராய். செய்த அறிவு கொண்டுதான் ஒரு வேலையை செய்த. ஆனா செய்த வேலை சரியா இல்லையான்னு அறிவு கொண்டு ஆராய்ஞ்சு பாரு. அதனால சொல்றாரு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல். அதுதான் முக்கியம். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இங்க என்ன சொல்றாரு? பிரிவுபடா நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம். இந்த அறிவிலிருந்து நான் விலகாம அதிலேயே ஓண்டுக்கணும். ஆனா பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பிரிஞ்சா எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிரியலன்னா ஒரு பேர் இருக்குது. பிரியலன்னா எனக்கு அறிவாளின்னு பேரு, பிரிஞ்சன்னா முட்டாளுன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா? அதனால இந்த அறிவுலேருந்து நான் பிரியாம அறிவோடுவே இணைஞ்சி வாழணும்ன்றார். அப்படி ஞானம் வேணாம். அறிவுபூர்வமா ஒரு செயலை உலகத்துல நீங்க வாழும்போது யோசித்து செய்தீங்கன்னாவே அதுல பிரச்சனை இல்லாம வாழலாம். ஆனா ஆதங்கத்திலயோ ஆத்திரத்திலயோ செய்யும் போது அதுல பிழைகள் ஏற்படும். அது இருக்கக்கூடாது. சொல்லு சாமி. இந்த ராகுகாலம் யமகண்டம் இந்த காலத்துல எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்றாங்களே, அது எப்படி சாமி? நான் ராகுகால யமகண்டத்துக்கு தான் சாமி செய்யறது நான். ஏன்னா ராகுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் மனுஷன் வகுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா காலமும் நல்ல காலம், இறைவன் வகுத்த காலம் எல்லாம். அதனால எந்த காலமா இருந்தாலும் என்னால எப்பெல்லாம் செய்ய முடியுமோ செய்வேன். ராகுகாலம் யமகண்டம் நான் பார்க்க மாட்டேன். மலேசியால இருந்து ஒருத்தர் வந்திருந்தாருல்ல, அவர் கேட்டார், சாமி கிராணம் பிடிக்கிறது சாப்பிடலாமா? நான் கிராணத்துல தான்ப்பா சாப்பிட்டு வந்தேன் இல்லையா? ஏன்னா உன் மனசுல ராகு காலத்துல நம்ம செய்தா இது ஏதாவது ஆயிடும் நினைச்சிட்டீங்கன்னா செய்யாது. நல்ல காலத்திலேயே செய், பகல் காலத்திலேயே செய், ராகு காலத்திலேயான்னு செய்யற. ஆனா எதுவும் இல்லையா, கடவுளை விட எந்த காலமும் உயர்ந்தது இல்லையா நினைச்சா செய்துடு. ஏன்னா நான் எந்த காலத்தையும் நம்புறதில்லை கடவுளை தவிர. ஏன்னா கடவுளை விட உயர்ந்தவன் வேற எதுவும் எனக்கு தெரியல. அதனால நான் எல்லா காலத்திலும் என்னால முடிஞ்ச செயல்கள் செய்வேன். ஆனா நான் செய்யறேன் எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் செய்யுங்க, பயம் இருந்தால் விட்டுடுங்க. சொல்லு சாமி. ஆன்மாவு சொல்றோம், சரி. அப்புறம் எதுக்கு இறந்தவர்களுக்கு ஈம சடங்குகள்லாம் செய்யறாங்கல்ல? ஆமா, அது ஏன் சாமி? உடலுக்கு செய்யறது. எது இறந்தது? எது இறந்தது? உடல். உடல் தானே இறந்தது. இறந்தவனுக்கு தானே செய்யறான். இது எல்லா மதத்திலையும் செய்யறான், ஒரு மதத்துல செய்யல. கிறிஸ்டின்ல 40 நாள், முஸ்லீம்ல 40 நாள், இந்துக்கள்லயும் உண்டு. இவனாவது இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு செத்தவன் பிறக்கத்தில்லைன்னு நம்பிக்கை வச்சுன்னு செய்துன்னுக்கிறான். அப்போ செய்ததெல்லாம் எதுக்காகன்னா வாழ்ந்த உடலுக்கு செய்யறானே தவிர உள்ள இருந்த ஆன்மாக்கு யாரும் செய்ய முடியாது இல்லையா? அதனால ஈமை கடன்கள் செய்யறாங்க. சொல்லுங்க. நன்றி சாமி. முடிஞ்சு போச்சு. நிறைய வைஃப், எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 3 வைஃப்ஸ். பட் ஆனா ராமருக்கு, அதாவது தசரதன் மகன் ராமனுக்கு ஒரு வைஃப் மட்டும்தான். அவர் ஏகபத்தி விரதனாவும் இருந்தாரு. இது எப்படி சாத்தியமாயிற்று?
ஒரு பழமொழி ஒண்ணுக்குது, விந்து விட்டவன் நொந்து கட்டானிட்டு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிறது பெரிய கஷ்டம். அவன் 60,000 பொண்டாட்டியை வச்சிருக்க முடியுமா? கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்துல பேசக்கூடாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம். அதை தான் ராமன் ஒழுக்கத்தை பத்தி வாழ்ந்து காட்டினான். ராமன் ஒழுக்கமா வாழ்ந்து ராமனுடைய அப்பம் ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து அது என்ன பிரயோஜனம்? தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் 3 பேர் தான் இல்லையா? ஆனா ராமனுக்கு ஒரு மனைவி தான். உலகத்துல மக்களுக்கு ஒழுக்கமா எப்படி வாழணும்ன்றதுதான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு. உலகத்துல மனுஷன் எப்படிலாம் வாழ்வான்றதுதான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு. அதனால 60,000 பொண்டாட்டி அவன் எந்த ஊர்ல வச்சுப்பாங்க? 60,000 பொண்டாட்டி இப்போ மெட்ராஸ் ஃபுல்லா சேர்த்தினா கூட 6 லட்சம் இருக்காது போலுக்குது. இவ்வளவு நெருக்கடியான இடத்துலயே 60,000 பொண்டாட்டி வச்சிருந்தான்னா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும்? அந்த ஊர் பிடிக்குமா பாரு, யோசித்து பாரு. அதனால இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்க கூடாது. 60,000 பொண்டாட்டியோ இல்ல 120,000 பொண்டாட்டியானா வச்சுன்னு போறான். நம்ம எத்தனை பொண்டாட்டியை வச்சுக்கிறோம், எத்தனை புருஷனை வச்சுக்கிறோம்னு பார்க்கணும். இன்னைய வாழ்வை தேடுங்க, ஆதியை தேடாதீங்க. கற்பனையில எழுதின கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. பீமன் இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க ஆம்பளைங்க எல்லாம் இப்ப என்ன பண்ண, முன்னெல்லாம் கறித்தூள், செங்கல் தூள், களிமண் இதுல எல்லாம் பல்லு வளர்க்குவாங்க. இப்ப இவ்வளோண்டு பிரஷ் ஒண்ணு வாங்கிக்கணும் வளர்க்குறாங்க இல்ல? ஆனா பீமன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆலமரத்தை புடுங்கி பல்லு வளர்க்குவானோ. ஆலமரம் பிடிக்கிற அளவுக்கு வாய் இருந்தா அவன் எவ்வளவு பெருசு இருக்கணும்? அவன் தலை எவ்வளவு பெருசா இருக்கும்? இந்த ஊர் அளவு தலை இருக்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷன் இருந்திருப்பானா? இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு எத்தனும், வாழ்க்கைக்கு எத்தனும் வரக்கூடாது. அதெல்லாம் கதையோடவே போயிடணும். வாழ்க்கை வேற, கதை வேற. அதனால அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ? நன்றி சுவாமி. சொல்லுமா. கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா? வெளிப்படையா என்ன, எப்படி ஓ சாமி அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. சில பேர் எப்படிமா வேர்ட்ஸ வாயால சொல்லியும் ப்ரே பண்றாங்க. அதுதான் இப்ப கத்தன நான், அதுதான் இப்ப கத்தன. இந்த வருவான் கோயிலுக்கு, ஓ ஓ என்னடா இது ஆட மாடா மேய்க்குது. கடவுள்றாது புனிதமான பொருள். ஐயா அப்பான்னு வணங்கணும். அப்போ அதை அமைதியா வணங்கணும் இல்லையா? அப்படி வணங்கதான் அது கடவுள் வழிபாடு. கத்தி வணங்கினா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறன்னு அர்த்தம். கடவுள் வழிபாடு பண்ணல, மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறன்னு அர்த்தம் இல்லையா? கடவுள்ன்றது அமைதியான பொருள். அமைதியா பண்ணணும் கடவுள். ஆரவாரத்துல கடவுள் கிடையாது. பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி? ஆமா. அந்த மாதிரி பண்றது தேவையா? பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை பிரேயர் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் தேவையா? அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா? ஒவ்வொன்னும் டீச் பண்ணது இல்ல, தேவையாது. எல்லாத்துலயும் கத்துக்கிற மாதிரியான விஷயம். அதுதான் நாடகம் பஜனை. எல்லாத்தையும் மக்கள் கத்துக்கிறதுக்காக. அப்ப நாடகம் சினிமா எல்லாம் கிடையாது. அதனால எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க. அது தவறு இல்லையா? இது தவறு இல்லை. இது அதுவாவது ஒழுங்கா பண்ணாங்க. இது ஒரு நாடகத்துல கூட ஒருத்தன் பொண்ணு ஒருத்தங்கிட்ட இல்லையே. எல்லா குடும்பமும் கெட்டு போடும் போலுக்குது இந்த நாடகத்துங்களை பார்த்த. ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணு இருந்தா 4க்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டாரு, அங்கங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஓடுவாங்க போலுக்கு. அந்த மாதிரி நாடகங்கள் இருக்குது. சோறு கேட்டா நாடகம் பார்த்து போடுறான்றாங்க. அப்படி இல்லை இருக்குது இப்ப. அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி. இப்ப நாடகம், அப்ப நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா? இப்ப டிவியில நாடகம், ஸ்கிரீன்ல சினிமா, இதெல்லாம் ஆதியில் அதெல்லாம் கிடையாது. அதனால ஊர் கூடி தெருக்கூத்து, பஜனை, பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க. இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை. சொல்லுமா. இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன? எதெல்லாம் இறைவனுடைய அருளா நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி? உன்னை காப்பாத்துறது இறைவனுடைய அருள்.
நீ வாழறது இறைவனுடைய அருள், நீ சாகிறது விதியினுடைய அருள். நீ எது ஓணும் எடுத்துக்கோ. நீ இந்த உலகத்துல வாழணும்னா உயிர் ஓணும். உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அது இறைவன், அது அதனுடைய அருளால் தான் நீ உலகத்துல உலகத்தின் வர எல்லா செயலும் செய்துன்னு வர. அப்ப இறைவனுடைய அருள் இது. மரணம் விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும். சொல்லு. அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே வடநாட்டுல நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது, தென்னாட்டுல அந்த அளவுக்கு சொல்லப்படல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சுவாமி? காரணம்னா இப்போ டிவியை திருப்பினீங்கன்னா வடநாட்டு டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்ல. வடநாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா புராண கதைகள் போடுவான், சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும். தென்னாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா 1000 கதைகள், எதுக்கு அதை சொல்றான்னு தெரியாத கதைங்களா இருக்குது. மந்திரக்காரன் வரான், திடீர்னு மந்திரம் பண்றான், தந்திரம் பண்றான், பேய் வந்து திடீர்னு அப்புறம் வேற இதுல போயிட்டான். அப்போ இந்த மாதிரி கதையை எழுதி காசுக்காக போட்டுங்கிறான். வடநாட்டுல என்ன பண்றான், இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணும் புராண கதையா போடுறான். அதனால இங்க புராணத்தை எவனும் தொடர்றது இல்லை. ஆனா வடநாட்டுல இருக்கிற மகாபாரதம் தென்னாட்டுல எவனா எழுதுனானா வடநாட்டுல இருக்கிறதான் போட்டான் டிவியில. ராமாயணம் இங்க இருக்கிறவன் போட்டானா வடநாட்டுல இருக்கிறவன் தான் போட்டான். ஏன்? சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்றது போடுறான். இவன் சமூகத்துல இல்லாததை இவனா ஒரு கற்பனையில எழுதி இவன் அவங்க கூட போறது, அவன் இவனை கொல்றது. எத்தனை வாட்டி தான் ஒருத்தனை கொல்லுவாங்க, எத்தனை வாட்டி தான் ஒருத்தன் உயிரா வருவான்னு தெரியல நாடகத்துல. அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான். அதனால மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது, இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சொல்லுங்க. நன்றி சுவாமி. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்வது பண்ணிட்டு இருக்கோம், அது சரியா சுவாமி? அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா? ஒரு ப்ராப்ளமும் வராது, ஆனா செய்யணும். ஏன் செய்யணும்? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? குழந்தைங்க இருக்குதா? எத்தனை குழந்தைங்க இருக்குது? ஒரு குழந்தை. ஒரு குழந்தை தான் இருக்குதா? எவ்வளவு வயசு? 4 வயசு. 4 வயசு. இப்போ ஒன்றும் தெரியாது, அது பச்சை மண் அது. இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீ பூஜை பண்ற. இந்த பூஜையால அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனா இந்த பண்ற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினே இருக்குது. நாளைக்கு நீ இறக்க போற, உனக்கு பண்றதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். செத்தவங்களுக்கு அதனால ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள் இல்லையா? அது செய்யணும் இல்ல? கண்டிப்பா செய்யணும். மாமிசம் விற்கும் கடையில் ஒருவன் ஆடு வெட்டுகிறான். சரி, அது அவன் செய்யும் பாவமா அல்லது ஆடு முன் செய்த கர்ம வினையா? ஆடும் ஒரு சிவகங்கைன்னு நினைக்கிறேன், ஒரு 2 நாளைக்கு முன்ன ஒருத்தர் போன் பண்ணார். சாமி, மாமிசம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, கிராமத்தில் ஆடு கோழி வளர்க்குறாங்க, அப்போ அது எப்படி சாமின்னா? உன்னைதானே நான் சாப்பிட வேணான்னு சொன்னேன், கசாப் கடைக்காரனை வெட்ட வேணான்னு நான் சொன்னேன்னு. ஏன்னா அது அவனுடைய தொழில். அவன் எல்லாரும் ஊர்ல சாப்பிடாம இருக்க மாட்டான் இல்லையா? நீ கடவுளை தேடுறோம், நீ ஒழுக்கமா இருந்துக்கோ, ஊரை பத்தி யோசிக்காத. உன்ன மாதிரியே ஊர் இருக்காது. அதனால ஆடு வளருது கோழி வளருது, அது அவன் கசாப் கடைக்காரன் வேலை. நீ போய் கறி வாங்கினா உனக்கு பாவம் இல்லை, ஆனா வெட்டினவனுக்கு பாவம் தானே. ஆனா வெட்டினவனுக்கே பாவம் இல்லை. ஏன்னா பாவம்னு அவனுக்கு தெரியாத வெட்டும் போது அது பாவம் இல்லை. பாவம்னு தெரிஞ்சு வெட்டினா பாவம். இந்த பாவமும் புண்ணியமும் எங்க இருக்குன்னா மனசுல இருக்குது சாமி. இன்னொரு ஒரு சீடர் கேட்டாங்க, அவங்களுக்கு என்னமோ மிகுந்த எனக்கு இது மட்டும்தான் சந்தேகம், இது மட்டும் தான் சந்தேகம். இதை கேட்டா என்னைய சாமி அடிச்சாலும் அடிப்பாரு அப்படின்னு சொன்னேன். அணிலுக்கு எதுக்கு 3 கோடு இருக்குன்னு கேட்டாங்க. அணிலுக்கு முதுகுல 3 கோடி ஏன் இருக்குன்னு சாமிகிட்ட கேட்டாங்க. ராமர் போட்டாருன்னு சொல்லு. ஆமா சாமி, இந்த குரங்கெல்லாம் ராமாயணம் பாலம் போடும்போது ராமேஸ்வரத்துல குரங்கெல்லாம் கல்லு தூக்கின்னு போய் போட்டு இருந்தது. இந்த அணில் சின்ன சின்ன கல்லை ஊட்டிக்கின்னு போச்சு. ராமர் பார்த்து அப்படியே தடவுனாரு, 3 கோடு உண்டுதுன்னு சொல்லு. சாமி
சொல்ல சாமி. இந்த மகாபாரத போரை பத்தி ஏற்கனவே சொன்னீங்க. கர்ணன் உயிர் போகாம அவரை காத்திருந்தது அவர் செய்த தர்மம். அதனால் அவர் உயிர் பிரியவில்லை. அதுக்கப்புறம் கண்ணன் அந்த தர்மத்தை எல்லாம் யாசகம் செய்தார். அதற்கப்புறம் உயிர் போச்சு அப்படின்னு சொல்றோம். ஆமா ஆமா. புண்ணியத்தையே கொடுக்கிறது பெரிய புண்ணியம் இல்லையா? அது எப்படி புண்ணியம் போயிருக்க முடியும்? எங்க போச்சு? யாருகிட்ட? கர்ணன் கொடுக்கிறாருன்னு சொல்றோம். ஆமா. அப்ப எப்படி புண்ணியம்? அது அந்த புண்ணியத்தை கொடுக்கறதும் புண்ணியம் தானே? புண்ணியம் தான். அப்புறம் புண்ணியம் போகல தானே? அப்புறம் உயிர் எதுக்கு போகுது? எங்க போச்சு? எங்க போச்சு? இதான் எதை படிச்சாலும் சரியா படிக்கணும், எதை பார்த்தாலும் சரியா பார்க்கணும்ன்றது. புண்ணியத்தை வாங்கணும் பூமியில இருக்கிறான் கண்ணன். ஆமா. புண்ணியத்தை கொடுத்தவன் சொர்க்கத்துல இருக்கிறான் கர்ணன். அப்போ இவன் புண்ணியத்தையே தானமா கொடுத்ததால இங்க அந்த சமாதிக்கு இடம் அப்படின்னு சொன்னீங்க. அது நான் எதேச்சியா நேற்று நான் தியானம் பண்ணும்போது அது வந்துச்சு. அந்த நிலை வரும்போது ஐயா அவங்க அந்த இடத்துல இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு. அது எப்படியே தெரியல. இன்னைக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இன்னைக்கு அது கண்டிப்பா நடக்குமா? கேள்வி எல்லாத்துக்கும் இங்க பதில் கிடைக்கும். ஐயா ஊர்ல இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் அவர் பதிலா இருந்த மாதிரி நம்மளுடைய கேள்விகள், சீடருடைய கேள்வி எல்லாத்துக்கும் இந்த இடத்துல பதில் கண்டிப்பா கிடைக்கும். நான் இப்ப பாடம் எடுத்து ஒரு 3 மாசம் கூட ஆகல. ஆனா எதுக்கு எனக்கு அந்த எண்ணம் நேற்று தோணுச்சுன்னு தெரியல. நீங்க அதுக்கான பதில் சொன்ன உடனே என்னோட பிரமிப்பு என்னால தாங்கவே முடியல என்னால. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்போ திருமூலர் இருந்தாங்க, அழுகினி சித்தர் இருந்தாங்க, பட்டினத்தார் இருந்தாங்க, நிறைய சித்தருங்க இருந்தாங்க. அப்போ ஜனத்தொகை சில கோடிகள் தான். அப்போ சில கோடிகள் தான். அப்போ அவங்க இந்த வாசி யோகத்தையோ இல்லை இந்த ஞான மார்க்கத்தையோ மக்களுக்கு கொடுக்கல. அவங்க மட்டுமே அனுபவிச்சு அதோட சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அவங்க இப்போ இன்னமும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயா அவங்க இப்போ 140 கோடி கிட்ட வந்துடுச்சு. இப்போ இந்த வாசி யோகத்தை பரப்பணும்னு நினச்சி எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி அது சாத்தியம்? அது அப்போ அவங்க சுயநலமாக இருந்துட்டாங்களா? அது என்ன அதுக்கு பொருள்? சுயநலம் இல்லைம்மா. யாருமே மகான்கள் கிட்ட சுயநலம்ன்றதே இல்லை. ஆனால் அவங்க நிலையை புரிஞ்சுக்கக்கூடிய தகுதி மக்கள் கிட்ட இல்லை. ஒரு விஷயத்தை சொல்றோம். அப்போ பொருள் வசதி கிடையாது, அனுபவிக்கிறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ நிறைய காரியங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ சிம்பிளான வாழ்க்கை தான். துணி இருந்தா போதும், சாப்பாடு இருந்தா போதும், தூக்கம் இருந்தா போதும் தான் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க அந்த வாசி யோகத்துல போயிட்டு அனுபவிக்க முடியல. ஆனா இப்ப இருக்கிறவங்க அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன காரணம்? இப்போதாம்மா அது நிறைய தேவைப்படுது. முன்ன ஒரு குடும்பம் இருந்ததுன்னா குடும்பத்தில் 10-15 பேர் இருப்பாங்க. அம்மா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. எங்கேயாவது ஒரு துக்கம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு 10 கை வரவணைக்கும். அப்போ அந்த வீட்டில் கஷ்டன்றது தெரியாது. ஆனால் இப்போது ஒரு துக்கம் ஒரு வீட்டில்னா 2 பேர் ஆகிட்டாங்க. அதில் யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னா தாங்கி பிடிக்க யாராவது இருக்காங்களா? இல்லை. அப்போது கஷ்டம் எப்போ பட்டாங்க? இப்போ தான் கஷ்டப்பட போகிறாங்க. இனிமே தான் இன்னும் நிறைய கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா மக்களோட மனுஷனோட ஆதரவு யாருக்குமே இல்லை. ஏன்னா ஒட்டி உறவாடக்கூடிய பக்குவம் இப்போ யாருக்குமே இல்லை. நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறதான் கேட்கணுன்ற அளவுக்கு மனுஷன் வளர்ந்ததுனால உறவுகள்லாம் பெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒருத்தரோட கஷ்டத்தை ஒருத்தர் தாங்கி பிடிக்கிற சக்தி இப்போ யாருக்குமே இல்லை. ஒட்டும் உறவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க, அது யாராக இருந்தாலும். அப்போ முன்ன தாங்கி பிடிக்கிற சக்தி இருந்தனால யாருக்கும் கஷ்டன்றது தெரியல. இப்போ கஷ்டத்தை தாங்க சக்தி இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த வாசி யோகத்தை பண்றதுக்கு சக்தி இருக்குதா எங்களுக்கு? ஏன்னா அது ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்குதான்ற கேள்வியே வரக்கூடாதுமா. டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றது. எதையுமே சாதாரணமாக கிடைக்கிற பொருள் பிரயோஜனப்படாது. நமக்கு உழைச்சி மெருகேற்றி கிடைச்சால் மட்டும்தான் நம்மளே அதை மெருகேற்றிட்டு நம்மளை ஒரு வைரமாக அதை மாற்றி கொடுக்கும். இந்த பாடம் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான பாடம். இங்கே வந்தவங்களால எல்லாரும் நிற்க முடியுமானா நிற்கவே முடியாது. அதனால தான் தைரியமாக ஐயா சொன்னார், இங்கே வராதிங்கப்பா. ஏன் வரீங்க? நான் சொல்லி கொடுக்குறத இங்கே வாசல்லையே போட்டுட்டு போகிறீங்கன்னு அவரே சொல்கிறாரு. ஆமாம். ஒருத்தன் கூட சீடனே இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்? இந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி நிற்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்கி நின்னால் மட்டும்தான் அவரோட நிலை நான்றது புரியும். அவர் நிலையை நம்மளால் எழுதி பிடிக்க முடியும். அவர் ஒன்றும் இதை ஈஸியாக இந்த இடத்துல உட்காரல. இதுக்காக அவர் இழந்தது, அவரை நம்பி இருந்த குடும்பம் இழந்தது சொல்லி மாளாது. அவர் நினச்சிருந்தா எல்லாரும் அவர் ஒரு குரல் கொடுத்தாருன்னா அவர் கேள்வி கேட்க ஆள் இல்லாத இடத்துல இருந்தார். ஆனால் எதையும் அனுபவிக்கணும், இது எனக்குன்னு மடக்கி வைக்கணுன்ற எண்ணம் அவர்கிட்ட இல்லாமையே தான் இருந்தது. இது இன்னைக்கு ஒன்றுத்துக்கு உதவாத கூட எப்படியாவது ஏமாற்றி 4 பேர் சேர்த்துலாமான்னு இருக்கிற இடத்துல அவர் ஒரு குரல் ஒருத்தர் கொடுத்தாரு சொன்னால் அவரை ஏன் இப்படி குரல் கொடுத்தோம் கேட்க ஆள் இல்லை.
ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட எதுக்குமே ஆசைப்படாமல் இண்டிவிஜுவலாக வாழ்ந்தார். என் உழைப்பில் தான் வாழணும். அப்போது வாழ்க்கைன்றது இவ்வளோ கஷ்டமானது தான். ஆனால் இதுக்கெல்லாம் பலன் எப்போ கிடைக்குன்னா அந்த வாழ்க்கையோட முடிவில் தெரிஞ்சிடும் நீ யாருன்றதை உலகம் சொல்லும். உலகத்தில் எல்லாரும் தானே சாவுறாங்க, எல்லாரும் சாவுறாங்க. எத்தனை பேர் சாவில் போய் ஒரு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்குமே, எத்தனை பேர் சாவில் சொல்லுவாங்க பாடாளப்பம் போனால் நல்லது, இவன் இருந்து மட்டும் என்ன சாதிச்சுட்டான் அப்படின்னு கேட்கறதுக்கு தான். அதாவது காது கேட்க சொல்லணும்னா கூட அப்படி தள்ளி போயா சொல்லுவாங்க. இருந்து இவன் என்னப்பா சாதிச்சுட்டான், இவன்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, கூட நான் ஒருத்தர் ரூபாய் கொடுக்கல பாருவான், குறை சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போது இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோத்தையும் இழந்தால் மட்டும்தான் சாத்தியம். அதை இழக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு தைரியம் வேணும். உண்மை இதுதான் புரியணும். அந்த புரிஞ்சதில் நிற்கணும். அந்த நிற்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. தென்றல் அடித்தா நின்றுடலாம், இல்லை சாதாரண காற்று அடித்தா நின்றுடலாம். ஆனால் நீ நிற்கிறத உன்னை எப்படியும் தள்ளி விட்ருவோன்னு இந்த உலகம் சுழற்சி அழிச்சிடும். அதையும் தாண்டி நின்னால் மட்டும்தான் இப்படி ஒரு வாழ்க்கையே நமக்கு கிடைக்கும், இப்படி ஒரு நிலையே நமக்கு கிடைக்கும். அப்போது இழக்க யாருக்கு தைரியம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாடமே பழிக்கும். பாடம் வாங்கின எல்லாரும் கரை சேருவானா, ஒருத்தர் கூட கரை சேர்க்க முடியுங்க. ஆனால் பாடம் வாங்கினவங்களுக்கு ஒரு பக்குவம் வரும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னு யாருக்கு தெரியுதோ, இங்கே ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு யார் ஜீரோ நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலை வரும். அந்த ஜீரோவில் எப்போ ஐயா நாங்கள் நிற்கிறது? நாளைக்கே நடக்கலாம், நாளைக்கே நடக்கலாம். அந்த பக்குவம் நமக்கு இருந்தால் நம்மளோட உழைப்பு ஊருக்கு தெரியாதுமா, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்மளோட உழைப்பு யாருக்கு தெரியும்? ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் கூட தான் நம்ம உறவாடிங்கிறோம், அவனுக்காக தான் உழைக்கிறோம். அவனுக்கு தெரியும் நீ உழைக்கிற உழைப்பு என்னன்றது. அதுக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு அவன் ஒருத்தருக்கு தான் தெரியும், அவன் கொடுப்பான். உழைக்க வேண்டியது நம்மளோட கடமை, பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொன்னாங்க. ஆனால் வேலை செஞ்சுட்டு கூலி எதிர்பார்க்காதவங்க அதெல்லாம் இல்லை விஷயம். இந்த இடத்துல உழைச்சா அதுக்கான பலன் உண்மை நிச்சயம். அது இந்த பிரிவில் கிடைக்கலனாலும் அடுத்த பிரிவில் அதோட முடிவை அது எட்டி பிடிச்சிடும். கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதை தான் சொல்ல, நம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். வெறும் நம்பிக்கை ஊர் போய் சேராது, தைரியமும் இருக்கணும். ஏன்னா உதவ வாங்கிறதுக்குனே ஒரு பிறவி எடுத்து போகிறோம். நாமெல்லாம் எப்படின்னா இராணுவத்தில் இருக்கிற மாதிரி, இராணுவத்தில் சண்டை போகிறோம், எதிரி எப்போ வேணால் நம்மளை சுடுவான். ஆனால் அதுக்காக ஓடி ஒளிய முடியுமா? ஓடி ஒளிய முடியும். அந்த மாதிரி மரணம் வரும் தெரிஞ்சே பயணம் பண்ணுற இராணுவ வீரன் மாதிரி இதுதான் முடிவுன்னு தெரிஞ்சு பயணம் பண்ணக்கூடிய தைரியம் வேணும். இது மரணத்தை கொண்டு போய் சேர்த்தாலும் நான் செத்தாலும் பரவாயில்லப்பா, இதோட முடிவை தேடி பிடிப்பேன், இது முடிவு என்னன்னு தெரியாமல் நான் போக மாட்டேன்னு தைரியம் இருந்தால், அந்த வைராகம் இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கே நடக்கலாம். முதல்ல வளர்க்க வேண்டியது இதுதான். அப்புறம் வந்து நிறைய சித்தர் பாடல்லாம் இருக்குங்க ஐயா, திருமூலர், அழுகணி சித்தர். அதில் வந்து அழுகணி சித்தரோட பாடலில் வந்து பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தது போல் உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை, உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீர்ந்தால் பற்றற்ற நீரதிலே என் கண்ணம்மா பாசியது வேறாமல். அர்த்தம் புரியுது, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அதாவது ப்ராக்டிக்கல் தெரியுது, தியரிட்டிக்கல் பண்ணுற அதுதான். இது எல்லாருமே புரியும், எல்லா கதையும் எல்லாருக்கும். அதான் ஐயா சொல்லுவார், இங்கே வந்தவங்க யாரும் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நான் இங்கே ஞாபகப்படுத்தின்னு இருக்கிறேன், இதுதான் உண்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மறந்துடுறாங்க. என்னோட வேலை நான் ஒரு வழிபோக்கம் மாதிரி, எப்பா இதுதான் உண்மைன்னு சொல்லினே இருக்கிற வேலை என் வேலை, நான் ஞாபகப்படுத்துகிற வேலை. சரிங்களா? இப்போ ஒரு அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், பாடம் பண்ணுறாங்க. நிலை இல்லாத உடல், நிலை இல்லாத உலகம் எல்லாமே தெரியும். ஆனால் இது எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும்? என் குடும்பத்தை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும்போது வாழ்க்கைன்னா என்ன பண்ணுறது? எல்லாமே நடக்கும். ஒரு மரணம் வந்துச்சு, பக்கத்து வீட்டில் ஒரு மரணம், நான் என்ன போய் சொல்லுவேன்? ஓன்னு கட்டி போச்சு அழுவா போகிறேன்? அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவேன். வாழ்க்கைன்றது இப்படி தான்ப்பா, எல்லாரும் வந்தவங்களாம் போய் தான் ஆகணும். ஏதோ ஒரு நல்ல மனுஷன் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போய் சேர்ந்தாரா, அதோட ஆறுதல் அடைங்க அப்படி சொல்லுவேன். ஆனால் எனக்குன்னு ஒன்று வரும்போது இந்த பாடமும் கை கொடுக்காது, எது இந்த பாடமும் கை கொடுக்காது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஞானம் எல்லாம் சூன்யமாயிடும். ஏன்னா எதிர் வீட்டில் நடக்கும்போது இந்த அந்த தைரியம் தான் வீட்டில் நடக்கும்போது பஞ்சா பறந்துடும். ஆனால் அந்த இடத்துலையும் நான் உறுதியாக இருந்துட்டேன்னா நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு பலன் அதுதான். சரிங்களா? அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க, தாய்க்கு தலைப்புள்ள கொல்லி வைக்கணும்.
தலைப்புள்ள ஏற்கனவே போயிட்டாரு. இப்போ இந்த புள்ள தான் இருக்கிறார். இவர் தான் கொல்லி வைக்கணும், ஆனால் கொல்லி வைக்க போல. அந்த அம்மாவோட கடைசி வரல அந்த அம்மா ஆசை வச்சுருந்தா எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனால் அங்கே உயிர் போகவே இல்லை, துடிக்குது. இவர் பார்க்குறாரு, போக மாட்டுற, சரி வடி கூட்டி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணார், தலைமாட்டில் உக்காஞ்சாரு, ஒரு விஷயம் பண்ணார். அடுத்த 5-6 நிமிஷத்தில் எல்லாம் அடங்கிச்சு. ஆனால் கொல்லி வைக்கல, எந்த சாங்கியத்துக்கும் போல, மீசை எடுக்கல, எதையுமே பண்ணலை. என்ன செய்யணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாரு. நாமளும் இந்த உலகத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு ஒதுங்கிறதுக்கு தான் இங்கே வந்துக்கிறோம். புரியுதுங்களா? இந்த பக்குவம் இருந்தால் எந்த விதமான கஷ்டமும் நம்மளை அசைச்சே பார்க்காதுமா. ஒரு சோதனை வரும்போது நிற்கிறதுக்கு தான் பாடம். அங்கேயே நான் அழுதேன்னா இல்லை. அப்போது ஆட்டி வைக்கிறது விதியோட வேலை, ஆடாமல் இருக்கிறது என்னோட மதியோட வேலை. நீங்கள் மதியை கொண்டு ஆட போகிறீங்களா, விதியை கொண்டு ஆட போகிறீங்களா, நீங்களே முடிவு பண்ணுங்க. ஐயா சொல்றாங்க விதியை வெல்ல முடியாது, விதியை யாராலும் மாற்ற முடியாது, நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கு உள்ள வச்சு எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு. அப்போ இதையே மதியோட மாற்ற முடியுமா? இது வந்து இப்போதான் விஷயமே இருக்குது. ஐயா சொல்லுவாங்க, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, விதியை வெல்லக்கூடிய ஒரு சக்தி மனுஷனுக்கு இல்லை. அதனமா ஐயா என்ன ஆனாரு? ஐயா என்ன ஆனாரு? சமாதி ஆனா என்ன அர்த்தம்? விதியை வென்று காட்டியிருக்காரு. எல்லா மனுஷனும் சாகும்போது ஒருத்தர் விதியை வென்று காட்டாரு இல்லையா? மரணம் இல்லாத நிலை தான் விதியை வென்று காட்டுறது. பிறக்கும் போதே இறைவன் குறிச்சிட்டான், இன்ன தேதியில இந்த நேரத்துல நீ போயிடுவ அப்படின்னு இறை கொடுத்துட்டான். அப்ப அதுதான் விதி. அந்த நேரத்துக்குள்ளதான் என்னோட ஆட்டம் பாட்டம், நாங்கள் அடுத்தவங்கள வாட வைக்கிறதும் அடுத்தவங்களை கெடுக்கிறது எல்லாம் எதுக்கு? இந்த டைமுக்குள்ளதான் விதி அது வரைக்கும் நம்மளை விட்டு விளையாடுது. அடுப்பாடு ஏற்கனவே பண்ண மூட்டையே இன்னும் அழுக்க முடியல, இன்னும் இந்த பிறவி எடுத்து இன்னும் ஆடுறியா, இன்னும் நல்லாடு, எனக்கு என்ன போச்சு, உன் உடம்பு தான் புண்ணா போகுது அப்படின்னு ஆடை விட்டு விதி வேடிக்கை பார்க்குது. புரியுதுங்களா? இது அது வேலை பண்ணுது. அது எங்கேயுமே வந்து நமக்கு புத்தி சொல்லாது, ஏன்பா தப்பு பண்ற, இந்த மாதிரி பண்ணா உன் நிலை மாறிடும், நீ கெட்ட வழிக்கு போயிடுவ, உன் எதிர்காலம் பாழாடுன்னு விதி புத்தி சொல்லாது. அதுக்கு நீ கெட்டு போனா அதை விட சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப மதின்றது என்ன அப்படின்னா, இந்த கெட்டு போனோன்ற உலகத்துல நம்ம வாழ்றதுக்கான வழியை தேடி கொடுக்குதுன்னா அதுதான் வழி. அந்த வாழ்ந்து காட்டுறவங்க தான் விதியை ஜெயிச்சவங்க. இது சராசரி மனுஷனால ஜெயிக்கவும் முடியாது. சரிங்களா? ஐயான்ற மாதிரி மகான்கள் ஞானிகள் மட்டும்தான் விதியை ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன வழியில நான் நடந்தால், அந்த உறுதியோடு இருந்தால், எனக்கும் அப்படி ஒரு நாள் வரலாம். கேரண்டி யாருக்கும் கிடையாது, எழுதிலாம் கொடுக்க முடியாது. நம்ம பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அது நாளைக்கும் நடக்கலாம், 4 பிறவி கழிச்சும் நடக்கலாம். இந்த பாடம் பண்ணா விதியை வெல்ல முடியுமா? அதுதான் சொல்றது. இப்ப விதி வழியில் நீங்க பாடம் பண்ணீங்களா, மதி வழியில பாடம் பண்றீங்களா? விதியை வெல்ல தான் பாடம் பண்றோம். நீங்க விதி சொல்லி பாடம் பண்ணீங்களா, உங்க மதி சொல்லி பாடம் பண்றீங்களா? மதி சொல்லி பாடம் பண்ணுங்க. விதி சொல்லி நீங்க பாடம் பண்ணீங்கன்னா வேடிக்கை பார்த்துனே நிற்பீங்க. வேடிக்கை பார்த்தேன் சாமி, எனக்கு அது தெரிஞ்சது இது தெரிஞ்சதெல்லாம் விதி வழி பாடம் பண்ணிக்கிறாங்க. அவங்க யாரும் ஊருக்கு போய் சேர மாட்டாங்க. மதி வழி பாடம் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாடம் இதை தான் சொன்னாங்க, அந்த பாடத்தை செய்யறது மட்டும்தான் என் வேலைன்னு மதி கொண்டு இந்த பாடம் பண்ணா அவங்க தான் விதியை வெல்ல முடியும். புரியுதுங்களா? நீங்க விதியை கொண்டு பண்ண போறீங்களா, மதியை கொண்டு பண்ண போறீங்களா? மதி கொண்டு பண்ண போறதுன்னா வெளியே வேடிக்கையே பார்க்க கூடாது, பார்த்தா கெட்டோம். சரிங்களா?